வணக்கம். நான் ஜெய வெங்கடேசன், சன்லைட் எஜுகேர் நிறுவனத்தின் இயக்குனர். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிமோர் லெஸ்டியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிமோர் லெஸ்டியும் இந்திய மருத்துவ மாணவர்களும் சேர்க்கையும் பற்றி ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை டிமோர் லெஸ்டியின் மரியாதைக்குரிய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அவர்களும் அந்த திமோர் லெஸ்டியோட ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டரும் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்தியாவில் திருநெல்வேலி, சென்னை, புனே, டெல்லி இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டிமோர் லெஸ்டியோட எஜுகேஷன் சப்மிட் ப்ரோக்ராம் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராம்ல சன்லைட் எஜுகேஷன் மூலயமா நானும் பர்டிகுலராக கலந்துக்கிட்டேன். ஸோ அங்கே மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் இந்திய மாணவர்களுக்கும் அங்கே எந்த மாதிரி கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கலந்து ஆலோசித்தோம் அவங்ககிட்ட. அட் த சேம் டைம் என்னன்னா இப்போ ஒரு ஃபிளாஷ் நியூஸ் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக செய்தித்தாள்கள் மூலமா. இந்தியாவுடைய எம்பசியை விரைவில் டிமோர் லெஸ்டியில ஸ்டார்ட் பண்ண போறோன்ற மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதே போல டிமோர் லெஸ்டியோட எம்பசி டெல்லியில ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்திய மாணவர்கள் ஒரு தரமான கல்வியை டிமோர் லெஸ்டியில மருத்துவ கல்வியை படிக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சூழலா போயிட்டு இருக்கு. அதே சேம் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நமது இந்திய நாட்டின் மரியாதைக்குரிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அரசுமுறை பயணமாக ஒரு 4 தினங்கள் ஃபிஜி, நியூசிலாந்து, டிமோர் லெஸ்டி உள்ளிட்ட நாடுகளுக்கு இப்போ இந்த வாரத்தில் போறாங்கன்ற தகவல் நான் செய்தித்தாள் மூலயமா படித்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உறவை மேம்படுத்துவதற்குண்டான இரு நாடுகளுக்கு இடையே ஒரு நல்ல உறவை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு சூழலுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த சேம் டைம் நம்ம எதை பற்றி இப்போ ஒரு நல்ல விஷயமா இதை கவனிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ பாடத்தை போலவே டிமோர் லெஸ்டியில 4.5 வருடங்கள் மட்டுமே மருத்துவ கல்வி பயில முடியுது. இந்த 4.5 வருஷத்துக்கும் குறைந்த கல்வி கட்டணமா வெறும் 14 லட்சம் ரூபாய் மட்டும்தான் செலவாகுது. அது இல்லாம இந்தியாவில் எய்ம்ஸ்ல என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் சொல்லி தராங்களோ, என்ன மாதிரி பேட்டர்ன் சொல்லி தராங்களோ அதே சேம் பேட்டர்ன் அதே சப்ஜெக்ட்ஸ் அங்கே சொல்லி தராங்க. ஸ்பெஷலா என்ன அப்படின்னா நம்ம என்எம்சி சொல்லி இருக்கிற மாதிரி எந்த நாட்டில் நீங்க போய் படிச்சாலும் எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு அந்த ஊர்ல லைசன்ஸோட நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைசன்ஸ்க்கு பெரும்பாலான நாடுகள்ல அப்ரூவல் இல்லை. அப்படியே சில நாடுகள் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் அதுல ஒரு தேர்வு எழுதணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த உள்நாட்டு மொழியில தேர்வு எழுதி தேர்ச்சி பெறணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழல் இந்த டிமோர் லெஸ்டில இல்ல. நீங்க எம்பிபிஎஸ் 4.5 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இப்போ இந்த இரு நாடுகளுக்கு இடையே எம்பசி உருவாகிறது, நம்மளுடைய ஜனாதிபதி அங்க போறது, அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இங்க வர்றது, மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் இங்க வந்துட்டு போனது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இரு நாடுகளுக்கு இடையே மருத்துவ மாணவர்களை சிறந்த ஒரு மருத்துவர்களை உருவாக்குவதற்கான ஒரு சூழல் அமைகிற மாதிரி தான் இது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பிரத்யேக டிமோர் லெஸ்டியோட மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பிரதிநிதியா நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ 14 லட்சத்தில் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் நீங்க 4.5 வருஷமும் கோர்ஸ் படிச்சு முடிக்க முடியும். இதை குறித்த மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்க்கு நீங்க வரலாம் அல்லது என்னோட நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு தகவலையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். வர 8ஆம் தேதி நான் டிமோர் லெஸ்டிக்கு நேராக போறேன். அங்க இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் காலேஜஸ், அங்க இருக்கிற நம்ம வசதிகள், அங்க இருக்கிற மாணவர்கள் எந்த மாதிரி தரத்துல எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, இதை ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுட்டு அங்கிருந்து விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அட் த சேம் டைம் நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.